லட்சுமியா? என்ன பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாப்லையா? ஆமா, நீ போன யோகம் உன் புருஷனுக்கு வேலை இருந்துடுச்சாமே. சீக்கிரமா ஒரு பொண்ணை பெத்து கொடு. ஏன்னா ஊரெல்லாம் தேடினா கூட என்ன மாதிரி அழகான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் பாரு. சொல்லிட்டு ரங்குனுக்காரா வாயா வாயா. ஆமா, அந்த ஏகாமிரத்தை வளைச்சிட்டியாமே, பலாலியா நீ? போடா போக்கிரி பயல. கையில சுருட்ட வச்சுக்கிட்டு உரியே சுருட்டிக்கிட்டு போடா போடா, உனக்கு வேற வேலை இல்லை. எல்லாம் இந்த அருணகிரி கால மென்னுதான் ஆகணும். பாத்துக்க பாத்துக்க. என்ன ஐயாவு எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்க? வா, உன் முதுகையும் கொஞ்சம் இழைச்சி அப்படியே லெவல் பண்ணி விடுறேன். என் முதுகை லெவல் பண்றது இருக்கட்டும். ஆமா, எதுக்கு வீட்டு பொண்ண லெவல் பண்றியாம? பார்த்து பார்த்து அவங்க அப்பா வர முறை அப்புறம் உன் முதுக என் முதுகு மாதிரி லெவல் பண்ணிடுவா. ஜாக்கிரதை. சகிச்சு அம்மா செல்லம், அருணகிரியும் வந்துட்டான். பூஜை ஆகட்டும்மா. பொன்னம்மா, பூவோடும் மஞ்சளோடும் நீ புண்ணியம் தேடிக்கிட்டே ஏதோ உன் சக்தி ஆளு பேத்திய இவ்வளவு வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டேன். கன்னியா இந்த வருஷம் உன்னை கும்பிடுற செல்லம் அடுத்த வருஷம் கட்டுக்கழுத்தியா தம் புருஷனோட வந்து உனக்கு பூஜை பண்ண வழி செய்யும்மா. பாட்டி, எனக்கு அதே ஆசைதான் பாட்டி. அனாதையா இருந்த என்ன உங்க வீட்டுக்குள்ள மாதிரி வளர்த்தீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் பாட்டி. தங்கச்சி தங்கச்சி ஒரே ஒரு வாழை கூட ஆசையை பாரு. ஆசைய கற்பூர அணையணும், காக்காவுக்கு சாதம் வைக்கணும், அந்த சாதத்தை காக்கா எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த காக்காவுக்கு. சரி சரி, எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு பங்கா வெயி, நான் வந்து பாத்துக்கிறேன் ஒரு கை. அருணகிரி வந்துட்டா தாத்தா. சரி சரி, பேசிக்கிட்டே நிக்காத, அந்த குடத்தை காலி பண்ணி கொடு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இவரு சொல்லாட்டி யாருக்கும் தெரியாது. டேய், வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் வா. பண்ணையார பாக்க நான் டவுனுக்கு போறேன். என்ன தாத்தா, மருமகனை போய் பண்ணையாரன்னு கூப்பிடுறீங்க? தாத்தா, தைரியமா மருமகன் கூப்பிடுங்க தாத்தா. நானா இருந்தா விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க மாதிரி வருஷம் வருஷம் அறுவடைக்கு வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட மாட்டேன். ஆமா டேய், இதானடா மரியாதை. நீ இப்படி ஒரே அடியா மரியாதை கொடுக்க கொடுக்கதான் அவர் உன் தலை மேல ஏறிக்கிறாரு. சும்மா எப்படியாவது போயிட்டங்க. தாத்தா, டவுன்ல பண்ணையார் அம்மாவை பார்த்து இந்த அருணகிரி பைய கடைதாசி போட்டானே, அது விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டுப்பாங்க தாத்தா. ஆமா, நீயே அவங்களுக்கு கடைதாசி போட்டா? உன் மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு வர சொல்லி. ஆள பாரு, பாரு பாருங்க தாத்தா. குழந்தை கொஞ்சது தாத்தா. சும்மா நீங்க ஏன் தகராறு பண்ணிக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வரேன். டேய், நான் திரும்ப வர வரைக்கும் தங்கச்சியை பத்திரமா பார்த்து உன் பாட்டுக்கு போய் உன் மண்டபத்துல படுத்துக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், நான் வரேன். இன்னைக்கு பாட்டி தவசம், வீட்டுல 4 பரதேசங்களுக்கு சோறு போடுறாங்களா, அதோட இன்னும் வருஷம் நாங்க சீக்கிரமாப்பா. இல்ல நான் ஒண்ணு மிச்சம். எப்படா இருக்க உடம்பு? நல்லா இருக்கா? உங்க வீட்டு சோத்துக்கொள்ளு இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கல. ஊருக்கெல்லாம் கடனை கொடுத்துட்டு அப்படியே ராஜாத்தி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன், தெரியுமா? அதான் தெரியுமே, ரூபாய்க்கு 4 வட்டி வாங்குறேன். உனக்கு ஏதாவது கடங்கட வேணுமா? கில்லாடி கில்லாடி ஆசை பாரு. கடனை கொடுத்துட்டு ஆளை மடக்க பாக்குறியா? அதான் நமக்கிட்ட நடக்காது. இப்ப நீதான் எனக்கு பாக்கி. இன்னோட 26 கூட ஆச்சு. முதல்ல அந்த துட்டவை 16 கூட தானடா? சரியா 26 தான். கொள்ளையில வரும் உனக்கு தெரியுது. ஏமாத்திரியா? அண்டலம்மா, அண்டல் அண்டலம்மா. இப்ப எல்லாம் கணக்குல நம்ம கிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. நம்மளையே மாத்த பாக்குறாங்களே. ஒண்ணும் தெரியாத மாட்டிக்கிட்டா என்ன கேது?
நம்பவே முடியாதுப்பா. இவரு புத்தி மாதிரியே பரம கோணிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பே தெய்வம். நாம எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க. அதனால எல்லா உயிரினத்திலையும் அன்பா நடந்துக்கணும், இரக்கம் காட்டணும், மத்த உயிரையும் நம்ம போல நேசிக்கணும். யாருடைய மனசு நோகாம நடந்துக்கணும், தெரியுமா? என்னடா உனக்கு அவசரம்? இருடா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது, யார் மனசு நோகக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். அவர் உன்னோட பெரியவர் இல்ல, மரியாதை குறைவா பேசலாமா? மன்னிப்பு கேளவர்கிட்ட. என்ன மன்னிச்சிட்டு கூடுமாமா? பேசுன அப்புறம் எனக்கு கோபம் வரும். அதுக்குதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குடா மன்னிப்பு கேட்கறது? இப்ப என்னடா நீ அப்படி தப்பு செஞ்சுட்ட? இந்தா குடு. பாருங்க, எல்லாரும் 1 2 3 எண்ணுவேன். எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிடணும். என்ன? 1 2 3. எங்க வந்து என்ன பாடுறா வைக்கிறது? எல்லாம் உனக்காக வச்சேன். எனக்காவா? ஆமாண்டா, கழுதிக்கு கடை தெரிய போது கற்பூர வாசனை, கரண்டிக்கு தெரியுமாடா குழம்பு ருச்சி. உனக்கு போய் அவன் விலை வீசுறா பாடுறா. யாரா எனக்கு விலை வீசுறது? யாரா? எல்லாம் இந்த வாச்சாரமா தான்டா. ஆமாடா, அவ ரசகுல்லா கண்ட உருட்டுறதும், காரா பூந்தி வல்ல காட்டுறதும், முறுக்கு உடம்ப நெடிக்கிறதும் இதெல்லாம் எதுக்குடா? வாச்சாரமா பத்தி ஏதாவது பேசுன கோபம் வந்துடும். அது என் மேல உயிரை வச்சிருக்கா. பைத்தியக்காரா, எல்லாம் அதுக்காக தான்டா சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எள்ளுங்கிறதுக்கு முன்னால எண்ணெயா இருக்க வேண்டாமாடா. ஏண்டா டே கண்ணா, இந்த வாத்தியார் அம்மாவுக்கு இருக்கிற புத்தியில கொஞ்சம் உன் தங்கச்சிக்கு இருக்காதா? அவ மாத்திரம் என் பக்கம் ஒரு கண்ணை காட்டி இருந்தானா அடுத்த நிமிஷமே உன்னை மச்சான் பேனே. என் தங்கச்சி பத்தி பேசுன ஆரஞ்சிருவேன். இப்ப எனக்கு என்ன குறைச்சல? பட்டணத்துல ஸ்டோன் தர தெரியுமாடா? எங்க அப்பன். அவர்கிட்ட தான்டா பொட்லரா இருந்தாரு. ஆரோக்கியசாமி பொட்லர்னா தெரியாதவங்க யாருமே கிடையாதுடா. அவர் பெத்த புள்ள நானும் மிட்டாய் வண்டியோட சுத்துறேன். எனக்கு என்ன குறைச்சல? மச்சான் போடா. வந்துட்டா. குணம் நல்லா அடிக்கிறான்பா. இல்லையா சாமி? வந்து அந்த அன்னக்காவடி மிட்டாய் காரையில உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். அப்படி சொன்னா எப்படி சொன்னாங்கிறது உன் குறைய கேட்க நான் தான் ஆளா? கவுச்சுக்காத ரஞ்சிதா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே செய்ய மாட்டியே? மாட்டேன். போடு தோப்புக்கிறேன். இங்க சரி, இந்தா. போதும் போதும் போதும். வச்சிடு வச்சிடு. உனக்காக நான் உனக்கு கொண்டாந்துருக்கேனே. என்ன அது? நீயே சொல்ல பார்க்கலாம். சொல்லட்டுமா? தேங்காய் துண்டு வெல்லமோ? இல்லையே. இல்லையா? அப்ப வேற கேட்ல? இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப வேற என்னவா? அடாடா, பொரியுருண்டை எனக்கு ரொம்ப பிடிக்குது. கண்டுடா, கடிச்சிட்டேன. பரவாயில்ல. இரு, நான் இந்த பக்கம் கடிச்சா இந்த பக்கம் காக்கா கடி கடிச்சு தர்றேன். நல்லா இருக்கு. எப்படா பணக்கார வீட்டுல பையன் பிறப்பான், அவங்கிட்ட 5 கொடுத்துட்டு 500 எழுதி வாங்குவோம். இதே வேலை ஊர்ல சில பேருக்கு 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். உள்ள போறது உங்க மகனா இல்ல நாங்களான்னு பாத்துடுவோம். ஏண்டா கடனை வாங்கிட்டு பயப்படுற? சும்மா ஜெயிலுக்குள்ள போவோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படி கட்டணும். பெரிய மனுஷன் விட்டு பையன், அவன் ஜாலியா இருப்பான். நமக்குள்ள எதுக்குங்க இந்த விவகாரம்? எங்களுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க, அதுபடி நடந்துக்கிறோம்.
4 பேர் செய்றீங்களா? செய்யறாங்க. நீ மலைக்கோட்டையில இருந்து குதி, நீ காவேரியில பாய், நீ தெப்ப குளத்துல மிதங்கு, நீ ஜங்ஷன்ல தண்டவாளத்துல தலைய விடு. சரியா? கடங்கார பசங்க போவலியே. மகனுக்கு கடனை கொடுத்து கெடுத்துட்டீங்கன்னா டேமேஜஸ் போடுவேன். போ. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் ஐயா. மேல உனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவன் எனக்கும் இருக்கிறான். போய போயன்னா போயிடணும். போயலாம். பண்ணையா என்ன குருங்கா நாய ஊத்த விடுறா, நாய ஊத்த விடுறா சொல்றேன். மாணிக்கம், உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்துட்டியா? கடங்காரெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. கடன் வாங்கினிய கேட்கறவங்கிட்ட வாங்கல மேடம். அறிவு இருக்க என் பேரை எடுக்க மாட்டேடா. நீ கைமாத்த வாங்கினியா அல்லது கையெழுத்து போட்டு வாங்கினியா? சில பேர்கிட்ட கையெழுத்து, சில பேர்கிட்ட கைமாத்துப்பா. சோத்து கையில கையெழுத்து போட்டியா, பீச்ச கையில போட்டியா? என்னப்பா இதெல்லாம் கேட்கறது வந்து சொல்ற. கோர்ட்ல போய் எப்படி ஜெயிக்கணும்னு அதாவது பிளான் கொடுத்துறேன். வேற என்ன செய்வேன்? அதுக்காக பணத்தை போய் கொடுப்பானா? சகல வசதி இருந்தும் கடங்காரனா நிக்கிறேனே, இது என் போதாத காலம் தான். காலத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல தம்பி. சமார்த்தமா நடக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் மகன் நீங்க கொடுத்து செல்லம் தான் அவன் இந்த நிலைமை கொண்டாந்துருக்கு. ஏதோ வேலையை வெட்டிய பாப்போம், ஒழுங்கா வீட்டுக்கு வருவான்னு கிடையாது. நேத்தெல்லாம் எங்க சுத்திட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டு கதவை வந்து தட்டுறான். நல்ல வேலை காத்துல நம்ம வீட்டு கதவை மட்டும் தட்டினானு. சினிமாவுக்கு போயிருந்தேன். சினிமாவுக்கு போறேன், ஏன் கடன் வாங்க மாட்டேன். வர வர அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. ஆமாண்டா, பெத்த தாய்க்கு தான் பிள்ளைய கண்டா பிடிக்காது. ஊரெல்லாம் கடங்காரன்னு பேர் எடுக்கிற நீ ஒழுங்கா நல்லவனா வீட்டோட இருக்க மாட்டியான்னு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன். எனக்கல்லடா தெரியும் வேதனை. ரோஷம் மட்டும் வந்துடும். அம்மா, யாரையா புது கடங்காரன்? அதே மாமனாரா? வாயா வா வா, அறுவடை வந்திருக்குல்ல. தலையை இப்பதான் காமிக்கிறாரு. வாங்கப்பா, சௌக்கியமா? சௌக்கியம்தான் அம்மா. செல்லி எப்படி இருக்கா? அருணகிரி நல்லா இருக்கானா? ஆண்டாளக்கா எப்படி இருக்காங்க? அவங்க சௌக்கியமா இருக்காங்களா இல்லையான்னு இவரை பார்த்தா தெரியலையா? கேட்கணுமா? மாப்பிள்ள, இந்த பாரு, மாப்பிள்ளை எதிர்ப்பிள்ளைன்னு சொல்லாத. இனிமே என் வயிறு எரியுது. இருக்கிற பணத்தெல்லாம் அந்த காச நோய் பிடிச்சவன் பையனுக்கு செலவழிச்சுட்டு இப்ப வச்சிருக்கிறது 2 ஏக்கரா. உன்னை மாமனார்னு சொல்லவே வெக்கமா இருக்கியா? என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பார்வதி, அவர் பேசுறது எனக்கு என்ன புதுசாமா? அவர் பண்ணையாரு, நான் ஏஜென்ட். அதனால என்ன? இந்த அம்மா, இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு திவசம் படையல் போட்டோம். இது எல்லாத்துக்கும் குடும்பம். அருணகிரி கடதா செய்திருக்கான்ப்பா. ஏதோ பிள்ளையார் கோவில் கட்டியிருக்கானாமே. கும்பாபிஷேகத்துக்கு உன்னை கூப்பிடுறான். போவிய வந்தாளுக்கு ஏதாவது சோத்தாக்கி போடு. அவன் பேச்ச எடுத்தாலே ஏன்டா உங்களுக்கு இப்படி கோபம் வருதோ? போறவே தெரியாது அவன் மேல பெரிய தப்பாத்தியா? அதுதான் தாய் பாசம்ங்கிறது. என்னதான் மூடி மறைச்சாலும் அந்த ரத்த பாசம் விட்டு போகாது. ஆனா உங்களை போல மனசை இரும்பாக்கிக்கு யாராலையும் முடியாது. சும்மா இல்லையா? பாசத்தை கண்டுட்டேன். மகா பாசம். உன்னை பார்த்தாவே எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு தினமும் பயமா இருக்கு. என்னைக்கு விஷயத்தை பூரா வெளியே சொல்லிடுவியோ, அந்த பூனை கழுத அப்பான்னு வந்து என்ன கட்டிக்குமோ அப்படின்ற பயமே எனக்கு பெருசா இருக்கு. மாப்பிள்ளை, எங்கே ரகசியம் குடியிருக்கோ அங்கேதான் சந்தேகமும் சஞ்சலமும் பிறக்கிறது. சும்மா இல்லையா? பொன்மொழிகளை ஒதுக்குறேன். என்ன இளவோ, உன் பொண்ணை நான் கட்டிக்கணும். அது 7 மாசத்துல குரங்கு குட்டி மாதிரி ஒரு பூனை கழுதியை பெக்கணும். தலைவிதி. அன்னைக்கே கொண்டு இருப்பேன். மாப்பிள்ளை கொல்றது பாவம். அதை நான் ஒண்ணும் தெரியாம செஞ்சிருந்தேன். உங்க அக்கா எனக்கு உனக்கு தானே தெரியும், நான் மறைச்சிடுறேன்னு சொன்னேன். நம்புனேன். இப்ப வாழ்ந்து போய் தண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு என் முன்னால தெரியுது. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. தலையில ஒண்ணும் எழுதி வச்சில, தானா தேடிக்கிட்ட வினை இது. இப்ப கூட சொல்றேன், நீங்க நினைச்சுக்கிட்டா அதை மாத்துக்க முடியும். என்ன சொல்றேன்? அந்த அருவருப்பான குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றியா? என் ஸ்டேட்டஸ்க்கு அந்த குழந்தைய என் குழந்தைன்னு சொன்னா எவ்வளவு கேவலம், அசிங்கமா இருக்கு. பாக்குறதுக்கு பிடிக்கல. ரோஜா பூ மாதிரி குழந்தைய பெத்து கொடுன்னு குங்கும பூவா வாங்கி கொடுத்த திங்கிறதுக்கு உன் பொண்ணுக்கு குரங்கு குட்டி மாதிரி ஒண்ணு பெத்து வச்சிருச்சு. மாப்பிள்ள, தயவு செய்து மேல பேசாதுங்க. தாம் பெத்த குழந்தை உயிரோட இருந்தும் அது இறந்துட்டுதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதியை ஒண்ணும் சொல்லாதீங்க. அவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அன்னைக்கே கழுத்தை திரும்பி போட்டிருந்தா இவ்வளவு விவகாரம் முத்தி இருக்காது.
இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா? ஒரு நாளும் தெரியாது. தெரிஞ்சாதான் என்ன, ஒரு தோட்டா வேஸ்ட் ஆக போகுது. மாப்பிள்ள, அவனை கொண்டுடாதீங்க. அவனை ஏன் கொல்றேன்? முதல்ல உன்னைத்தான் கொல்லுவேன். பி கேர்ஃபுல். ஏன் மனசை போட்டு வீணா குழப்பிக்கிறீங்க? ஆண்டவன் அவனை குணனா பண்ணதுவர் புத்தியிலும் குணத்திலையும் ஒரு அவன் யாரு என்னங்கிறது கூட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதில்லை. ஓய்ஞ்ச நேரத்துல நம்ம கௌரி கிட்ட உட்கார்ந்து படிப்பெல்லாம் கத்துக்கிறான். நியாயம் தர்மம் இவைகளெல்லாம் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றான்னு தெரியுமா? எல்லாருக்கும் அவன் கொடுக்கறானே தவிர யாருகிட்டையும் அவன் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அது எங்கனும் அப்படியே படிஞ்சு போயிருக்கு. வெக்கம் இல்லை அப்படி சொல்லிக்க. நானே என்னைய அட்டாக் பண்றேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா பத்து தலைக்கு மேலே ஏறிடுறேன். பாப்பா சுடு சுடு சாப்பிட்டு போ. டீச்சர் எழுது. பேர்ட். பி ஐ ஆர் பி யூ ஓ ஓ கே புக். கே இப்படித்தான் எழுதுறதா? என்னப்படியா? இப்படி எல்லாம் எழுதணும். ஆமா ஆமா அப்படி அழிச்சிடு. ஐயே தப்பு இல்ல இது. தப்புதான். ஒரு கொட்டு கொட்டு. நீயே கொட்டிக்க. சரி எழுது. மங்கி. எம் ஓ என் கே இ வை. மங்கி. குரங்கு. அத பாரு, அங்க ஒரு குரங்கு. ஏய் வாடா குரங்கு. என்ன ஈய ஓட்டுற? என்ன கலாட்டா பண்ற? ஒலிப்ப. சொல்லுங்க டீச்சர். சிஸ்டர். எஸ் ஐ எஸ் டி இ ஆர். சிஸ்டர். தங்கச்சி. தங்கச்சிக்கு என்ன வச்சிருக்கீங்க? இதான் படிக்கிற லட்சணமா? முதல்ல கீழே இறங்க. அம்மா வாத்தியார் அம்மா, எங்க அண்ணனை படிக்க வச்சு எந்த உத்தியோகத்துக்குமா அனுப்ப போற? உத்தியோகத்துக்கு போகத்தான் படிக்கணுமா? பொதுவா எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது நல்லதானே? அப்படி சொல்ல அப்படி சொல்ல. என்ன அப்படி சொல்ல அப்படி சொல்ல? ஐயா மூஞ்ச பாரு. கௌரி, நான் ஆத்துக்கு போறேன், நீ வரையா இல்லையா? இருடி, இதோ வந்துட்டேன். சரி சரி சீக்கிரமா வாப்பா. போச்சு, உன்னால இங்கிலீஷ் படிப்பே போச்சு. போ. பாயது நம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. பாயது பாயது கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்மா. சாயுது சாயுது தலையம்மா, சரசத்திலே ஒரு வகையம்மா. சாயுது சாயுது தலையம்மா, சரசத்திலே ஒரு வகையம்மா. போகுது போகுது சின்னம்மா, பொன்னா பிறந்தவன் நானம்மா. போகுது போகுது சின்னம்மா, பொன்னா பிறந்தவன் நானம்மா. ஆசை வராதா சொல்லம்மா, அங்கே மட்டும் என்னம்மா. ஆசை வராதா சொல்லம்மா, அங்கே மட்டும் என்னம்மா. பாயது பாயது கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. பொன்னம்மா பொன்னம்மா. கொதிக்குதம்மா, நினைச்சா மனசு இனிக்குதம்மா. நீரும் நெருப்பாய் கொதிக்குதம்மா, நினைச்சா மனசு இனிக்குதம்மா. பருவம் பருவம் இது ஒருவர் ஒருவருக்கு பரிசாய் தருவது தானம்மா. இருவர் இருவர் என்று உலகம்
வீட்டு கலகம் விளைத்த அவன் ஒரு நாள் வருவான் பாரமா. வரட்டும் வரட்டும் அவன் தரட்டும் தரட்டும் உள்ளம் தருவேன் பதிலுக்கு நானம்மா. பாயுது பாயுது கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. தாயுது தாயுது தலையம்மா, சரசத்திலே ஒரு வதையம்மா. பாயுது பாயுது கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. பொன்னம்மா பொன்னம்மா. இழுத்துப்படி இழுத்துப்படி. அருணகிரி குறுக்க வந்து வந்துட்டானே. என்னடி அங்க போய் அலற? அவ்வளவுதான். மட்காடு ஏதாவது நசுங்கிருக்கா? புத்தோலக்க மாதிரி இருந்துகிட்டு கார் மேல விடுற. என்ன பண்ணார? இழுத்துப்படி இழுத்துப்படி நீ கைய காட்டுக்கிட்ட நீ பாட்டுல வந்து மோதிரிய ஒரு சமயம் மாதிரி இன்னொரு சமயம் இருக்கணுமா? பசுக்கன் உயிர் போயிடுச்சுன்னா உசுறு போயிடுச்சுன்னா நாட்டுக்கு பெரிய நஷ்டம். பெரிய வராதுமா. அவன் கூட என்ன தம்பி பேச்சு? உள்ள வாங்க உள்ள வாங்க. சமநடத்தோட அம்மா நான் கடதாசி போட்டேனே அது வந்துதா? வந்துதே. மணி வாங்கிட்டு நல்ல மணியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா? அம்மா வருஷம் வருஷம் எங்க வராங்க, நீ வரலையே, எங்களை அடியோட மறந்துட்டியாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இப்ப மட்டும் என்ன அவனாவ வரேன்னா என் பிடிவாத்தால கூட்டு வந்தேன். பாத்தியா பாத்தியா, இது பட்டிக்காடுன்னு தானே மனசு இல்லாம வந்திருக்க. இத கேவலமா நினைச்சிடாத. உன் பாட்டம் ஊரு உனக்கு சோறு போடுற இடம் மறந்துடாத. படிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் வர முடியலடா. என்ன படிக்கிற? பிஏ. தப்பு ஏபிடா. நான் கூட வாத்தியாரம் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இங்கிலீஷ்லாம் பேசுறேன். ஆமா நீ என்கிட்ட தைரியமா பேசு. சரி WHAT வாட்? என்ன என்னடா அங்க பேச்சு? சாமான் எடுத்துட்டு உள்ள வாங்க. மாணிக்கம் சாமான் எல்லாம் எடுத்து வாப்பா. நீங்க சும்மா இருங்கம்மா. மாணிக்கம் வாடா அப்படி. இந்த தம்பி காபி. அப்பா உடம்பெல்லாம் வலி. காப்பியை கொடுக்குறேன். இப்போ வேற ஏதாவது சாப்பிட்டா இந்த நேரத்துல நல்லா இருக்கும். கஷாயம் வச்சு கொடுத்துருக்கலாமாக்கா? வயசாயிடுச்சுல, வலி உடம்பு தாழ. என்னடா தம்பி 45 வயசு ஒரு வயசா? நான் சுட சுட தண்ணி வச்சு தர்றேன். உடம்புல ஊத்துனா எல்லாம் சரியா போகும். பணியார நான் வேணும்னா உடம்பு பிடிச்சு விட்டுட்டுமா? புடிடா புடிங்க உடம்பு. நல்லா பிடித்த வலியெல்லாம் போயிடும். எப்படி? அடே நல்லா இருக்குடா. அப்படியே போடுறாப்பா. எந்த பயிலாம் கிட்ட கத்துக்கிட்ட? ரொம்ப அருமையா இருக்குடா. பரவாயில்ல, உங்ககிட்ட கை தொழில் இருக்கு, பொழைச்சிக்கலாம்டாடி. அதை கரெக்டும் பண்ணியார. இத்தனை வருஷமா நீயும் வந்துட்டு போற இல்ல, நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கேன் இல்ல, என்ன ஒரு தடவையாவது என் வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு இருக்கியா? உன்னை வேண்டா கூட்டின்னு போவான். அதுவும் டவுன்ல உன்னை பார்த்தா உயிர் காலேஜ்ல இருந்து தப்பிச்சுன்னு வந்து பிடிச்சுன்னு போயிடுவான். நான் இப்படி இருக்கேன்னு தானே நீ கேவலமா பேசுற? உனக்கே என்ன மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருந்தா பிரியமா வச்சிருப்ப இல்ல? பிரியமா வச்சிருப்பேன். அப்பவே கொண்டு இருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வையா? கொஞ்சம் கூட ஈவர்க்கம் இல்லாத ஆளு. மனுஷனுக்கு அழகு வேணாம் பண்ணியாரு, நல்ல குணம்தான் வேணும். நான் இப்படியே எத்தனை ஜென்மம் வேணா எடுப்பேனே தவிர உனக்கு மட்டும் ஒரு நாள் பிள்ளையா பிறக்க மாட்டேன். கிழமை ஏதாவது சொல்லி கொடுத்தானா? அவன் பேச்ச கேட்டா கெட்டு போடுவேன், ஜாக்கிரதை. சும்மா இல்ல, அவர் பேச்ச எடுக்காட்டி உங்களுக்கு தூக்கமே வராது. குளிக்க வாங்க. பணியாரம்மா, இந்த மருமகன்களுக்கு மாமனார குறை சொல்றான். அனுபவப்பட்டவன் சொல்றான் கேடு. பொண்ணு 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 ஒண்ணுதான் பொண்ணு. ஏயா? ஒண்ணு இல்ல, கூட இல்ல. கருப்புல வெங்காயம் கொத்தமல்லி கத்திரிக்காய் நான் விற்க வரலையா? எங்க வீட்டுக்கு வாங்கி. நான் அதை சொல்ல, கைதவரி கண்ணாடி கூடையில விழுந்துருச்சு. அத உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? ஏன் இருக்கு? ஓஹோ, ஐயா டபுள் பண்றதுக்கு. ஏய்யா வேணும்னே என் கூடக்குள்ள கண்ணாடியை போட்டுறது. என் பொண்ணு 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 நீ பின்னாடி வர்றது. யோ இவையா என்ன மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா இல்ல? ஓ ரொம்ப நல்லா இருக்கு, சொரக்கா மாதிரி. செல்லி ஓடிங்க. எங்கடி நல்ல சமயத்தில் கூப்பிட்டு என்னடி என் கலாட்டா? கலாட்டா வந்த ஆள் இன்னும் ஏதாவது கொஞ்ச நேரம் பேசுறாரு. பல்ல உடச்சு கண்டிப்பா. போதும் போதும் போதும். அவர் யார் தெரியுமா? உங்க அத்தா. அத்தானா? ஆமாண்டி, உங்க அத்தை மகன் மாணிக்கம். ஓஹோ, அவரா இவரே?
ஏன் இப்படி சத்தம் போடுற? இப்பதான் உங்க அத்தையெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதுக்குள்ள உன்னை பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு நேராச்சு, கண்ணாடி கூட என்ன கண்ணாடி என் கூட விழுந்தது, அதனால எனக்கு தான் சொந்தம். அப்படியா? ஆமா, இத கொஞ்சம் பிடிங்க. பிடிங்களா? என்ன திடீர்னு மரியாதை? எல்லாம் அப்படித்தான். திரும்ப இருக்க பிரமாதம், ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? நிஜமாவே நீ அழகா இருக்கு. ஆமா, குடி குடி வந்து அங்க ஒரு வாக்கியா இருக்கு பாருங்க. ஆமா, அந்த வாக்கியா ஓரத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்குல்ல? ஆமா ஆமா, அந்த தோப்புக்குள்ள ஒரு குடிசை இருக்குல்ல? அதான் உன் வீடா? ஆமா ஆமா. அப்பா அம்மா எனக்கு யாருமே இல்ல. நான் இப்படி சாயங்கால நேரத்துல வாக்கியா வரோம், தென்னந்தோப்பு அப்படியே வாக்கிங் வருவேன். வாங்க 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 வாங்க. ஆமா, உன் பேர் என் பேரு பங்கார். என்னடி கதையவே மாத்திர? இது பாருங்க, இவதான் உங்க மாமா மக செல்லி. செல்லி? ஏண்டி வந்து காரியத்தை கெடுத்த? காரியம் ஒண்ணும் கெட்டு போல, என் புத்தியும் கெட்டு போல. என்ன தெரியாத மாதிரி நீ நடிச்சா உன்ன தெரியாத மாதிரி நடிக்க எனக்கு தெரியாது. வாங்க வாங்க, உங்களை நான் பேசிக்கிறேன். போச்சுக்காதமா கண்ணு, கண்ணு கூசுது, கண்ணாடியை கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். உங்களை மன்னிச்சுட்டேன். கண்ணாடி பங்காரா நீ? மூஞ்ச பாரு. அப்பா, செல்லம் சிரிக்கிற போது அப்படியே அண்ணிய உரிச்சு வச்சிருக்கு. அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துடுச்சு. இந்த பாவிதான் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அத்தை, தயவு செய்து அம்மா அப்பா பாட்டி இவங்களை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. தாத்தா அழ ஆரம்பிச்சுட்டாருன்னா நீங்க இல்ல, உங்க அப்பாவே வந்தா கூட சமாதானப்படுத்த முடியாது. அவங்க அருமை உனக்கு நம்ம தெரியும். குறிப்பறிஞ்சு நடக்கிற மனைவி, கடமை தவறாத மகன், மகாலட்சுமி மாதிரி மருமகன், வாழ்க்கையிலே யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு கொடுத்து வைக்கல. அந்த குறைய தீர்க்கத்தான் அருணகிரி அண்ணா வந்திருக்கு. யாரும் இல்லாத அனாதே அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? ஏதோ அவன் நல்ல காலம் தான் உங்க கையில கிடைச்சிருக்கான்பா. பார்வதி, பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வழி வச்சுதாம்மா ஆண்டவன் படைக்கிறான். உண்மைதான்ப்பா. பெத்த பிள்ளை மாதிரி அவன் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறதும், கண்ணம் கபடம் இல்லாம பழகிறதும், குடும்ப பாசத்தோட நடந்துக்கிறதையும் பார்த்தா போன ஜென்மத்தில அவனுக்கு நமக்கு ஏதோ உறவு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்வதி, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, பெத்த தாய் தகப்பனோட வாழ கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டான். அது நினைச்சாதான் என்னப்பா செய்யறது? அவன் தலையில் தப்படி இருக்கு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் வாங்க. ஆனா பெத்தவங்க அவனை பார்க்க சகிக்காம தானே பிள்ளையாருக்கு ஒண்ணு போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. பார்வதி, இப்படிப்பட்ட காரியம் செஞ்சவங்களுக்கு ஒரு நாள் நல்ல கதியே கிடைக்காது. பார்வதி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஐயோ அத்தை, மாமா எப்ப வருவாரு? முதல்ல அதை சொல்லுங்க. நீ எப்பப்போ நினைக்கிறியோ உன் மாமா அப்பப்ப வந்து உன் எதிர்க்க குதிப்பாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. ஏன் அழுதுகிட்டே வரவேற்பு கொடுக்கற? காலம்பர நல்லா இருந்திய. மருமக இன்னும் வரலையேன்னு மாமனாருக்கு ஒரே கவலை. ஐயோ, இவருக்கா கவலை? உட்கார சொல்லி கை காமிக்கிறார் பாத்தியா? இந்த கட்டில உட்காரவனா இந்த ஆள் பிறந்த போது வாங்கி போட்ட கட்டில் ஏன் ஒரு சேர் வாங்கி போட்டா என்ன? பட்டிக்காட்டுல அதெல்லாம் எதுக்குங்க? மருமக வரணும் போகணும்னு அக்கறை இருந்தா தானே. பட்டணத்துல பங்களா பத்தல அப்படி இருக்கும். நீங்க அவ்வளவுக்கு நான் எங்க போவேனுங்க? பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு ஏன் நான் உபகாரம் செய்ய மாட்டேன்னா? நான் என்ன கருமியா இல்ல ஊரான் சொத்துக்கு பேயா பறக்கிறவனா? மாப்பிள்ள வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், கையில காசு இல்ல, என்கிட்ட இருக்கிறது 2 ஏக்கரா, அதை உங்க மேலேயே எழுதிக்கங்க, சோபா செட்டு வாங்கி போடுங்க அப்படி நான் வாங்கி கொடுப்பேன். மாமா, நீங்க பெரிய பரோபகாரி. உன் தாத்தாக்கு மட்டும் சொல்றேன், ஊருக்கே சொல்றேன், ₹1 கேட்க மாட்டேன்றாரு. மாமா, என்கிட்ட சொல்லுங்க, நான் கேக்குறேன். நீ கேக்குறியா? அப்போ உங்ககிட்ட வேற எல்லாம் சொல்லணும், அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கேக்குறியா? சொல்லவா? சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா, மூஞ்ச பாரு. என்னம்மா இது? வந்தவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க, போய் மோரை கொண்டுட்டு வாங்க. என்னடி புது பொண்ணு மாதிரி குனிஞ்சுக்கிட்டு இருக்க? கேட்டியா? மாப்பிள்ள, நான் வளர்த்த செல்வங்கள் 2 எனக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க அந்த 2 ஏக்கர் நிலம் தான் இருக்கிறது. தயவு செய்து அது மட்டும் கேட்காதுங்க. இததான் 5 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கியா? கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்ல. ஆமா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ளே வா. ஓஹோ, பாத்தியா உன் அப்பன் கொழுப்ப? இந்த வீட்டுல கால் எடுப்பனையா? மாப்பிள்ள மாப்பிள்ள பெடா சோழ, உன் வீட்டுல கைய நினைக்கலாமா இனிமே?
மரம் மாறி நிக்கிறேன். புருஷன் ஒண்ணு பின்னால வா, உங்க அப்பா ஒண்ணு இங்க கடை. நல்லா இருக்குல்ல ரஞ்சிதா? பண்டாரம்மா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்த கூணனை மதிச்சு மணி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக இது கூட செய்யலன்னா அப்புறம் என்னப்பா இருக்கு? அம்மா, இந்த மணி ஓசையை கேட்கும் போதெல்லாம் இந்த அருணகிரியை நினைச்சுக்குங்கம்மா. மறக்க முடியுமாப்பா? அம்மா, என் மனசுல இருந்த ஒரு ஆசை நிறைவேறி இன்னொன்னு நிம்மதியா முடிச்சுட்டான். அப்புறம் எனக்கு கவலையே இல்லை. என்னப்பா அது? என் செல்வி தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் நானும் தாத்தாவும் சிவனேன்னு இந்த மண்டபத்திலேயே விழுந்து கிடப்போம். தாத்தா மேல அவ்வளவு உயிராப்பா அவனுக்கு? பின்ன என்னை வளர்த்து ஆளாக்குனது அவர் தானே. அவர் இந்த பிள்ளையா சாமியும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆமா, மாணிக்கத்தை எங்க காணோம்? இங்க இருந்தாலும் மாணிக்கா, மாணிக்க போல எங்கடா போயிட்ட? மாணிக்கா, மாணிக்கா எங்கடா போயிட்ட? வீட்டுல கூட இப்படிதான்ப்பா, திடீர்னு மறைஞ்சிடுவான். மாயக்கண்ணம் போல இருக்குது. வந்து ஆடு மேய்க்காம உனக்கு இங்க என்ன வேலை? போ, அழிப்பேன். போ போ. எங்க போயிட்டாங்க? திருட்டு போயில அம்மா கூப்பிடுதா? எங்க வாடா, சீக்கிரம் வாடா. ரொம்ப பிரமாதம், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். என்னடா நம்ம ஊர் இவ்வளவு அழகா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அழகான இயற்கை காட்சிகள் மட்டுமில்ல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாக கண்டுபிடிக்க முடியாத இடம் நிறைய இருக்குது. ஐயோ, ஏன்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? பண்ணலாமா? அவன் எப்பவுமே இப்படிதான் குறுக்கு மூலக்கார, அவங்க அப்பா மாதிரி. அப்பா பத்தி ஒண்ணும் பேசாது. கோத்துதாரு பார்த்தத சொன்னேன். மாணிக்கம், எப்பவும் நல்லதே நினைச்சு நல்லதே செய்யற அருணகிரியை பாருடா. படிச்ச உனக்கு அவனுக்கு எவ்வளவு வித்தியாசம். ஏன்டா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிற? பெரியவங்க நல்லதுக்கு தானடா சொல்றாங்க. நல்லது. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு என்ன குறை சொல்றது தொழிலா போச்சு. மாணிக்கா நில்லுடா. ஏண்டா அம்மா தானடா இப்படி சொல்லுச்சு. எனக்கு மட்டும் இப்படி ஒரு அம்மா இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கால எனக்கும் தெரியும். மாணிக்கா, என்னைய அம்மாவும் சேர்த்து ஒரு என்னடா இது ஆசைப்பட்டு கேக்குறான்? வேட்டி கட்டின பரவாயில்லையா? எனக்கும் மாணிக்க மாதிரி டவுசர் சட்டைய போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு. கையை தூக்கு. இந்த கையா? ஓ ஓ போ. உன்னை கண் தேடுதே உளம் நாடுதே. விக்கல நின்று போச்சு. மாறாடைப்பா நீயா? ஏன் நிறுத்திட்ட? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? பாட்டை மறுபடியும் முதல்ல இருந்து கேட்கணுமா? என் நிலைமையை விளக்குற நல்ல பாட்டு சொல்லி. ஏன் அண்ணக்கா அப்படி உடம்பு எப்படி இருக்கு? பிளேட்டை மாத்திட்ட. முதல்ல உன் மனசை மாத்திக்க. இந்த மாதிரி ஜன்னலை எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத எட்டி பார்க்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி தொலைறது? காத்து வாங்கறதுக்கு மட்டுமா ஜன்னலை வச்சிருக்கான்? காதலை வளர்ப்பதற்காக வச்சிருக்கான். மூஞ்ச பாரு, நல்லா மூஞ்சு கணக்கா இருக்கு. இந்த மாதிரி பாட்டு வீட்டு வச்சுக்கிட்டு திரிஞ்ச இந்த ஊர்ல நல்லா போடப்பட்டே சாத. ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன ஒரு பய அசைக்க முடியாது. பரிதாபப்பட்டே விட்டுருவாங்க. இந்த பட்டணத்து வேலையை இங்க வச்சுக்காது. ஆமா, நில் எங்கே நில். என்ன உன் இதயம் செல்லி கெட்டும் பட்டணம் போன்னு பழம சொல்லுவாங்க. ஆனா பட்டணம் கெட்டு போச்சுன்னா நான் இங்க வந்திருக்கிறேன். அதையும் கெடுத்துட்டு இதையும் கெடுக்க வந்துட்டியாக்கோ? என் பட்டணத்து குரங்க செல்லி. பட்டணம் 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 கேவலம் பட்டணத்துல நான் என்னத்தை கண்டேன்? ஆஹா, நீண்டு தலைதோடும் உன் ஜடையை நான் இங்கு கண்டேன். அங்கோ ஜடை குட்டையானதை மறைக்க தலையிலே கை குட்டை கட்டி இருப்பதை கண்டு சிரித்தாலும் கன்னத்தில் குழிவிட கண்டு. அங்கோ சிரிக்காமலே என் போன்ற குழி விழுந்த கன்னங்களை கண்டு. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு அத்தானாகிற வக்கில்லை வகையில்லை வழியில்லை என்று. நான் கேட்கிறேன், என்னை போல் உனக்கு சமைக்க தெரிந்த அத்தான் தான் கிடைப்பானா? இல்லை, நீ சொன்னதை நான் கேட்டுத்தான் நடப்பானா? இவ்வளவையும் கேட்டுட்டு ஒரு பொண்ணு, அதுலயும் நான் உன் கண்ணத்துல அறியாமத்தான் விடுவேனான்னு கேட்கிறேன். அதானே என்னது
எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணாரம்மா கொடுத்தாங்க. இனிமே இப்படித்தான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன், தொட்டு போட்டு தான் போடுவேன், நம்மள யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. ஜோரா இருக்கேனா? நல்லா இருக்கு. நிஜமாவா? நிஜமா நல்லா இருக்கு. பின்ன அங்க ஒருத்தர் சோழ கொலை பொம்மை மாதிரி இருக்கேன் நானு. யார் சொன்னது அப்படி? ரொம்ப அழகா. தாத்தாவும் இப்படியே சொன்னாரு. டே அருணகிரி, இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஊர்ல போகாது, யாருக்குன்னா அது பட்டணும், அப்புறம் திஷ்டி வந்துடும் சொன்னாரு. நீ என்ன சொல்ற? நானும் அதையே தான் சொல்றேன். தாத்தா மனசு ஒரே மாதிரி. இரு என்ன ஊர்ல எல்லாம் குணப்பையன்னு கேலி பண்ணாங்களே, அவங்க கிட்டக்கு போயிட்டு பாருங்கடா எப்படி வெள்ளைக்கார மாதிரி இருக்குன்னு காட்டி வந்துடுறேன். கௌரி, உங்க வீட்டுல பெரிய கண்ணாடி இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு தடவை நான் எப்படி இருக்கேன்னு பாத்துக்கிட்டோமா? ஆமா, நான் நிஜமா அழகாத்தான் இருக்கிறேன் இல்ல? ஆமா, நான் அப்பவே சொல்லல உலகத்துல இதுதான் அழகு, இது அழகு இல்லன்னு எதையுமே சொல்ல முடியாது. பாக்குற கண்களையும் ரசிக்கிற மனப்பக்குவத்தையும் பொறுத்து இருக்கு அழகும் அழகு இல்லாதது. ராஜாராமா இல்ல, அதெல்லாம் சும்மா அள்ளி வீசுற. உண்மையத்தான் சொல்றேன். அழகு அழகு அழகுன்னு அழகு தேடி அலையிற உலகம் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. பலாப்பழம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் அதுக்குள்ள சுவையான சுவை இருக்கு இல்லையா? ஆமா, இங்கிலீஷ்ல நல்லதுன்னு சொல்றதுக்கு என்ன? குட்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லதுக்கு வெரி குட். வெரி குட். நீ வெரி குட், நான் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்.